கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திற்கு துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. மீண்டும் ஒரு முறை கூட இந்த நல்ல திருச்சபையிலே வந்து நல்ல பாடல்களை பாடும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். உங்கள் அனைவரோடும் ஆண்டவருடைய கிருபை இருப்பதாக. சகோதரர் தீரஜ் அவருடைய குடும்பம் அவங்க இங்கே வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. உங்களை இயேசு நாமத்தினாலும் சபையின் சார்பாகவும் வரவேற்றுக் கொள்கிறோம். நல்ல சாட்சிகள், அருமையான பொறுப்பாளர்கள் முன்வந்து காரியங்களை செய்வதை பார்க்கும் பொழுது மிகுந்த பரவசமும் ஆண்டவருக்கு நன்றியும் நான் ஏறெடுக்கிறேன். அது ஓய்வு நாள் பள்ளி பாடமாக இருந்தாலும் சரிதான், அயல்நாட்டு செய்தியாக இருந்தாலும் சரிதான், ஜெபிக்கிற ஜெபமாக, குழந்தைகள் கதையாக இருந்தாலும் எல்லாவற்றையும் சபை நேர்த்தியாக செய்கிறதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நல்ல ஒரு பாடலை சகோதரர் பெஞ்சமின் அவர்கள் பாடினார்கள். எனக்கு மிகவும் கவர்ந்த பாடல்களில் அது ஒன்று. ரொம்ப அருமையான நல்ல கருத்துள்ள பாடல், நல்ல ஆசை ததும்பும் பாடல். நான் அந்த பாடலுக்காகவே ஃபாதர் பெர்கமன்ஸ் அவர்களுக்கு என் உள்ளத்திலே ஆண்டவருக்கு நன்றியை ஏறெடுத்த நேரங்கள் உண்டு. ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சற்று நேரத்திற்கு முன்பு இந்த துபாய், கத்தர் இந்த இடங்களில் இஸ்ரேல் பாம்பு போட்டிருக்கிறதாக செய்தி வந்திருக்கிறது. இந்தியர்கள் எல்லாரும் ஓடுறாங்க தாய்நாட்டுக்கு. அவர்களுக்காக நாம் நிச்சயமாக இந்த நேரத்தில் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் 2 வாரங்களுக்கு முன்புதான் சவுதி அரேபியாவிலே நான் அங்கு சென்ற பொழுது, நானும் என் மனைவியும் அங்கு பிரசங்கம் செய்த பொழுது எந்த அளவுக்கு நெருக்கடியாக அவர்கள் இருந்து ஆண்டவரை துதிக்கிறார்கள் என்று எத்தனையோ கதைகள் கேட்டிருக்கிறேன். ஆனால் நேரடியாக பார்த்த பொழுதுதான் அந்த ஒரு அவசர, அதாவது இன்டென்சிவ் அப்படின்றாங்களே, சென்சிட்டிவ்னஸ், இதெல்லாம் பார்க்க முடிந்தது. நிச்சயமாக அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சமாதானத்தை தருவாராக. ஒரு ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, வளைகுடா நாடுகளிலே பதட்டமும் பீதியும் நிறைந்திருக்கிறது. யாருக்கு எந்த நேரத்தில் என்ன நேரிடும் என்று தெரியவில்லை. ஐஸ்வர்யவான்களாக நேற்று இரவு உறங்கி இன்று காலை எழுந்தவர்களுக்கு அந்த ஐஸ்வர்யம் நீடிக்குமா என்ற ஒரு குழப்பங்களும், இன்று எழுந்தோம் இரவில் உறங்குவோமா என்ற பதட்டம் கூட இருக்கிறது. கர்த்தாவே, அதிகாரிகள், தலைவர்கள் என்ன நினைத்து இந்த காரியங்களில் ஈடுபடுகிறார்கள் என்று புரிந்து கொள்வதற்கு எங்களால் முடியாவிட்டாலும், அந்த சராசரத்தையும் ஆட்சி செய்யும் ஆண்டவர், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் நம்பிக்கையை தந்து ஒருவருடைய உயிர் கூட உம்மை வணங்குகிறவர்களுடைய சரீரத்திலிருந்து போய்விடாத வண்ணம் நீர் தயவுசெய்து ஒரு விசை உதவி செய்யும். சுகமில்லாமல் பலன் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவன் நீர் கூட இருந்து காப்பாற்றி, இந்த நேரத்திலும் உம்முடைய சத்தியத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது, தியானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்கள் உள்ளத்திலே நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். தலைப்பு மூப்பர்களுக்கு அனுப்பின பிறகுதான் அவசரப்பட்டு விட்டோமோ என்பது போல இருந்தது. ஏனென்றால் வாழ்க்கை கணக்கு என்று நான் அதில் குறிப்பிட்டிருந்தேன். ஆனால் அது குடும்ப கணக்கு என்கிறது இன்னும் கொஞ்சம் கூடுதல் சரியாக இருக்கும் என்று நான்
என் மனைவியிடத்தில் வாழ்க்கை கணக்கு நல்லா இருக்குமா இல்லை குடும்ப கணக்கு நல்லா இருக்குமா அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க கணக்காக இருந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் ஒரு மனக்கணக்கு போடுறேன். அந்த கணக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. 3 பேர் ஒரு ஹோட்டல் போனாங்க, ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள தங்குறதுக்கு போனாங்க ஹோட்டலுக்கு. எத்தனை பேர்? 3 பேர். அப்போ அந்த ரிசப்ஷன்கிட்ட போன உடனே அந்த ரிசப்ஷனில் இருக்கிறவங்க சொன்னாங்க 3 பேரா, சரி அப்படின்னு சொன்னால் 30 பவுண்ட்ஸ் நம்ம ஒரு இதுலேயே வச்சுக்குவோமே, 30 பவுண்ட்ஸ் சொன்னானே, எப்பா நீ 10 கொடு, நீ 10 கொடு, இந்த நான் 10, இந்த 30 அப்படின்னோடனே அவர் சாவி எடுத்து கொடுத்துட்டாரு. இவங்க போகிறாங்க. அப்போ இவர் அதை என்ட்ரு பண்ணி இது பண்ணும்போது தான் அந்த ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு தெரியுது, ஐயோ இன்னைக்கு ஆஃபர் இருக்க 5 பவுண்ட்ஸு அது அப்படின்னு சொன்னோன்னே அந்த மணி அடிக்கவும் அந்த அட்டெண்டன்ட்டு அவர் வந்தார். வந்த உடனே, எப்பா இன்னைக்கு 5 பவுண்ட்ஸ் அவங்களுக்கு ஆஃபர் இருக்கு, இந்த 5 பவுண்ட்ஸை கொண்டு போய் கொடுத்துரு அவங்களுக்கு அப்படின்னு கொடுத்து விட்டாரு. இவர் போயிட்டு இருக்காரு. போகும்பொழுது இந்த 5 பவுண்ட்ஸை 3 பேர் எப்படி பிரிக்க முடியும் அப்படின்ட்டு இவர் என்ன செஞ்சுட்டாரு, 2 பவுண்ட்ஸை பாக்கெட்டில் போட்டுட்டு 3 பவுண்ட்ஸு கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டாரு. ஏன்னா ஈஸியாக பிரிச்சுக்கலாம் அப்படின்ன உடனே, இந்தாங்க உங்களுக்கு ஆஃபர் இருக்குது இந்தாங்கன்னா இவர், சரி அப்போ இந்த 1 பவுன் வச்சுக்கோ, நீ 1 பவுன் வச்சுக்கோ, நீ 1 பவுன் வச்சுக்கோ. அப்போ எத்தனை ஒரு ஆளுக்கு? 9 பவுனு. அப்போ 9 × 3 27. சரியா? அப்போ 27. இவர் வச்சது 2. அப்போ எத்தனை? இன்னும் 1 எங்க? இன்னும் ஒரு தரம் தயவுசெய்து மன்னிச்சுங்க, நான் எனக்கு அந்த இதெல்லாம் தெரியாதனால நானே கையில் எழுதி இது பண்ணேன். 3 பேர் போகிறாங்க. 3 பேருக்கு 10 பவுண்ட்ஸ்னா எவ்வளவு? 30 பவுண்ட்ஸு. அப்போ அந்த மேலாளர் இல்லைன்னா ரிசப்ஷனிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சாங்க, ஒரு ஆஃபர் இருக்கு, அந்த ஆஃபர் எவ்வளவு? 5 பவுண்ட்ஸு. அப்போ அட்டெண்டன்ட்டை கூப்பிட்டு, எப்பா இது மாதிரி கொண்டு கொடுத்துட்டு வா அப்படின்ன உடனே அவர் போகும்பொழுது, இவங்க அப்படி 5 3 பிரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் 2 எடுத்து அவர் பாக்கெட்டில் போட்டுட்டு 3 கொண்டு போய் கொடுக்க, சரி அப்போ 9 9 9ன்ட்டு எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் எத்தனை அப்படின்னு சொன்னால் 27. அப்போ அட்டெண்டன்ட் எடுத்தது எவ்வளவு? 2. மொத்தம் எவ்வளவு? 29. இன்னும் 1 எங்க? வாழ்க்கையில் சில கணக்குகள், குடும்பத்தில் சில பிரச்சனைகள் எங்கிருந்து வருகிறது, யார் மூலமாக வருகிறது, எப்படி இதனுடைய தாக்கம் இருக்க போகிறது என்று சில சமயங்களிலே தெரியாமல் இருக்கிறது. எனக்கு இதுக்கு பதில் தெரியும். அதே மாதிரி வாழ்க்கையை தந்த ஆண்டவருக்குத்தான் நம் வாழ்க்கையில் ஏன் சுகவீனம், பலவீனம், நஷ்டங்கள், கஷ்டங்கள், விழுதல், எழுந்திருத்தல் இதெல்லாம் ஏன் வருதுன்னு சொல்லிட்டு நம்மை படைத்த ஆண்டவர் ஒருவருக்குத்தான் தெரியும். இந்த கணக்கு இப்போ மறந்துடுங்க, அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். எங்கடா அது 1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிச்சத்தை விட்டுறாதீங்க. ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் இன்று தியானத்திற்காக நீங்கள் தயவுசெய்து வேதத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். கடந்த 1-2 வாரம் நம்மளுடைய யூனியன் முழுவதும் ஃபேமிலி செமினார் நடந்தது. நீங்கள் எத்தனை பேர் அதில், அந்த லிங்க் கூட நான் அனுப்பிச்சி வச்சுருந்தேன், எத்தனை பேர் அதில் ஜூமில் இல்லாட்டினா அந்த லைவ் ஸ்ட்ரீமிங் கலந்துக்கிட்டீங்கன்னு தெரில. நார்த் இங்கிலாந்து கான்ஃபரன்ஸு, சவுத் இங்கிலாந்து கான்ஃபரன்ஸ் எல்லாம் சேர்ந்து அதை நடத்தினாங்க. இன்றைக்கு அதனுடைய நிறைவு பகுதி. அதனால தான் நான் போன மாதமே எல்டர்கிட்ட சொல்லியிருந்தேன், எப்படியாவது இந்த வாரம் ஒரு குடும்ப வாரமாக, ஃபேமிலி டே அப்படின்ட்டு நம்ம வச்சு அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, குடும்ப கணக்கு அல்லது வாழ்க்கை கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாமுடைய தாம்பத்திய வாழ்க்கையிலிருந்து, குடும்ப வாழ்க்கையிலிருந்து நாம் படித்துக் கொள்ளக்கூடிய பாடங்களை நாம் இந்த ஓய்வு நாளை இதற்காக
நாம் செலவழிப்போம் என்று நான் இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிறேன். அதுல 9 to 17 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அதன் பின் ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணிக்கொண்டு போனான். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடியதாய் இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடு வைப்பார்கள். 13வது வசனம். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். 14வது வசனம். ஆபிரகாம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரமனைக்கு கொண்டு போகப்பட்டாள். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயையை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். மீண்டும் ஒரு முறை கூட பிரார்த்தனை செய்வோம். பிதாவே, இதோ வாசிக்கப்பட்ட வசனங்கள் பரிசுத்த ஆவியானவரால் எங்கள் உள்ளத்திலே விளங்கி காணப்பட கர்த்தாவே நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். 3 விதமான கருத்துக்களை கணவன் மனைவி குடும்பத்தை நடத்துகிறவர்கள் புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். காரணம், சில வேளைகளிலே ஏன் நமக்கு விரும்பாத காரியங்கள் எல்லாம் குடும்பத்தில் நடக்கிறது, எதிர்பார்க்காத காரியங்கள் எல்லாம் குடும்பத்தில் நடக்கிறது. அது என்னென்ன காரியங்கள் பட்டியலிட்டு நீங்கள் சொல்ல முடியுமோ, உங்களுடைய குடும்பத்தை அடிப்படையாக வைத்து எது வேண்டுமானாலும் நீங்கள் பேசலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும், சரீர வாழ்க்கையாக இருந்தாலும், பொருளாதாரத்தின் அடிப்படையில் ஏற்படுகிற காரியமாக இருந்தாலும், இந்த 3 காரியம் நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிறேன். பிரதர் டெனிசன், நான் வரும் பொழுதெல்லாம் இந்த கிளாக்குக்கும் எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. நான் போன தரம் கூட லஞ்ச் டைமில் எடுத்து இப்படி திருப்பி வச்சேன். அது நம்ம வரன்ற ப்ரைச்சிங் பிளானு இவங்களுக்குலாம் தெரியும் போல இருக்குது. ரெக்கன்சில் பண்ணணும் எப்படியாவது. ஏன்னா 12:50, எனக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. பார்ப்போம். முதலாவது பாடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குடும்பங்களிலும் பிரச்சனைகள் இருக்கும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட, உடன்படிக்கை பண்ணப்பட்ட குடும்பங்களிலும் உபத்திரவங்கள் இருக்கும். ஆண்டவர் என் குடும்பத்தின் தலைவராக இருக்கிறபடியினால் உபத்திரவம் இல்லாத குடும்பம் என்று பட்டியலிட்டு விட முடியாது. இது ப்ராப்ளம் ஃப்ரீ ஜோன் அப்படின்ட்டு நம்ம வெளியில போட்ட முடியாது. சிக்னஸ் ஃப்ரீ ஜோன். ஏன்னா கிரைஸ்ட் இஸ் தி அன்சீன் கெஸ்ட் அண்ட் தி ஹெட் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு யாரும் போட முடியாது. ஏன்னா இந்த 12வது அதிகாரத்தை பொறுத்தவரையிலே தினந்தோறும் ஜெபம் பண்ற குடும்பத்திலும் சரிதான், தினந்தோறும் வேதமே உணவு என்று இருக்கக்கூடிய குடும்பமாக இருந்தாலும் சரிதான், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குடும்பங்களிலும் பிரச்சனைகள் இருக்கிறது. நான் அது வேணா 2 வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2:3 என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம்? ஆபிரகாமை கூப்பிடுறாரு ஆண்டவர். கூட்டு வந்து, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் என்ன செய்யும்?
ஆசீர்வதிக்கப்படும். அற்புதமான உடன்படிக்கை, யாருக்குமே கிடைக்காத உடன்படிக்கை வேதத்துல. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஒரு 6 வசனம் தான். 9, 10வது வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது, அதன் பின் ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. கொடிய பஞ்சம் இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்துக்கு தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். என்ன? ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்ன குடும்பத்துல எது வந்து நிக்குது? பஞ்சம் வந்து நிக்குது. அது பஞ்சமா? கொடிய பஞ்சம் வந்து நிக்குது. எனக்கு பிரியமானவர்களே, சில சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளும் வேதனைகளும் விதிவிலக்கல்ல. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய கிருபையால் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த தாலி எடுத்து கொடுத்து அந்த தாலி கட்டி அன்றையிலிருந்து புறப்பட்ட அந்த குடும்ப யாத்திரையை ஆண்டவருடைய கிருபையால் போய்கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள் எல்லாம் ரொம்ப சௌக்கியமா இருக்கணும்னு நினைச்சாங்க. பிரச்சனை. வேதம் அப்படிதான் சொல்லுது. சமீபத்தில் ஒரு குடும்பம் உண்மையிலே அதை எப்படி சரி செய்யறதுன்னு சில மாதங்கள் போராட்டம். பாத்ஃபைண்டர் கேம்ப் மீட்டிங் நடத்த போகணுன்ட்டு போனவங்க கணவன் மனைவி சண்டையோட திரும்பி வராங்க. ஒன்றும் பண பிரச்சனை இல்லை, இல்லை எனக்கு இது வாங்கி கொடுக்கல அது வாங்கி கொடுக்கல அப்படின்றதெல்லாம் இல்லை. இந்த ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும், ஆண்டவருடைய கிருபையினாலே நல்ல ஊழியங்களை நிறைய பேத்துக்கு சமூக சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனைகளோ வேதனைகளோ சோதனைகளோ விதிவிலக்கல்ல, தவிர்க்க முடியாததல்ல. இப்போ எனக்கு ஃபோன் வருது, நான் ஒரு பாஸ்டர் அவங்களுக்கு இருந்ததுனால வந்தா அவரு உள்ள இருக்கிறார், இந்த அம்மா வேன்ல இருக்குது. நீங்க வேன் வீட்டு வெளியில ஒரு வேன் இருக்கும், அந்த வேன்ல நான் உட்காந்துருப்பேன், நீங்க வாங்க அன்ட்டு போனா அவங்க வந்து அந்த வீடு இனிமேல் எனக்கு கிடையாது, இந்த வேன்ல தான் இனிமேல் என்னுடைய வீடு, நான் தங்க போறேன், அவருக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. என்ன பிரச்சனை? பாத்ஃபைண்டருக்கு போனோம், இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு. இனி கோர்ட் வரைக்கும் போயிருச்சு. எது? விவாகரத்துக்கு. உண்மையில சொல்ற, சும்மா இந்த கதை சொல்லல. இந்த பாத்ஃபைண்டருக்கு போனதும் கிடையாது, நான் அதுக்கு நேரமும் நமக்கு கிடையாது, என்ன நடந்துச்சுன்னு கிடையாது, யாருக்கு சாம்பார் கிடைச்சது யாருக்கு சாம்பார் கிடைக்கலன்றது எனக்கு தெரியாது. பிரச்சனை இது என்ன தெரியாது. ஆனா விவாகரத்து வரைக்கும் போயிருச்சு பிரச்சனை. சரி, அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னா குடும்ப விஷயமெல்லாம் உங்கள்கிட்ட நான் பேசணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். ஒரே வாரத்தில் சொல்லிட்டார். தமிழ்காரங்க இந்தியாக்காரங்க இருந்தா கூட நம்ம ஏதாவது பேசலாம், வச்சுக்கலாம். இது வெளியூர்காரங்க பேச்சுனா பேச்சோட தானே நம்மளும் வச்சுக்கணும்ன்ட்டு சரின்ட்டு நான் வெளியே வந்துட்டேன். உங்கள் வீட்டுக்காரர் இப்படி சொல்கிறாரு, நான் ஜபம் தான் பண்ண முடியும், ஏதாவது இருந்தால் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தா பார்த்துங்க, அவரை கூட்டிகிட்டு வந்து இவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, இதைத்தான் சொன்னாங்க, உடன்படிக்கை செய்து இயேசுவின் பெயரால் நாமத்தினாலே இந்த திருமணத்தை செய்து ஜபத்திலும் வேதத்திலும் சபை நமக்கு ஏதாவது பொறுப்பு கொடுத்தா அதை நல்லா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற குடும்பங்களிலும் சோதனைகளும் விவாகரத்துகளும் பிரச்சனைகளும், ஏன் சில சமயங்களிலே கைகலப்பும் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்போ நமக்கு வந்து சில சமயங்களில் ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி கொடுக்குறாரு, ஏன் ஆண்டவர் இதை அனுமதிக்கிறாரு, ஏன் இந்த சுகமீனம் எனக்கு வந்துச்சு, ஏன் இந்த பொருளாதார நெருக்கடிகளுக்குள்ள நான் போறேன் அப்படின்னு சொன்னால் அது விதிவிலக்கல்ல. எல்லா குடும்பங்களிலும் பிரச்சனைகள் இருக்கிறது. ஆபிரகாம் குடும்பம் உட்பட ஆண்டவர் தான் அழைச்சாரு. எவ்வளோ சொத்து சுகத்தோடு அவங்க இருந்தாங்க. எங்க? இப்ப நம்ம சொல்ற ஈராக்கு தேசத்துல எல்லாம் இருந்தாங்க. நீ வா, எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னாரு. வெறும் கையா போற இடம் கூட தெரியாம கிளம்பி போனாரு. அந்த குடும்பத்துல பிரச்சனை. காக்கணுமா இல்லையா?
பாதுகாக்கணுமா இல்லையா? எல்லா சௌரியத்தையும் செய்யணுமா இல்லையா? இதுக்கு மேல உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னாரு. ஆனா என்ன நடக்குது? கொடிய பஞ்சம். அப்போ நம்ம இந்த குடும்ப வாரங்கள்ல, இந்த குடும்ப செமினார், ஃபேமிலி செமினார்னு சொல்றோம்ல, அதனுடைய நிறைவாக இந்த நாளில் நம்ம படிச்சுக்கிற பாடம், என் வாழ்க்கையில என் குடும்பத்தில் பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொன்னா என்னமோ தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்றது கிடையாது. கர்த்தருக்கு முன்பதாக அவருடைய குடும்பமாக இருந்தாலும் சரிதான், சோதனைகளுக்கும் வேதனைகளுக்கும் நம்முடைய குடும்பங்கள் விதிவிலக்கல்ல. துன்பங்கள் சோதனைகள் தவிர்க்க முடியாதது. அது எவ்வளவு பெரிய இரும்பு கதவு போட்டு அடைச்சாலும் சரிதான், அது ஊடுருவி பாய்ந்து வரும் பிரச்சனை. இது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய திருமணத்தினுடைய ஓனர் யார் தெரியுமா? உங்க திருமணத்தினுடைய ஓனர் யாரு? கணவனோ அல்லது மனைவியோ இல்லை. God is the owner of your marriage. ஆண்டவர் தான் நம்முடைய திருமணத்தின் முதலாளி. இந்த இதை படிக்கும் பொழுது நான் வாசிக்கிறேன் பாருங்களா, 12வது அதிகாரத்தில் 15வது 16வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, ஆபிரகாமுக்கு கழுதைகளும் ஆடுகள் எல்லாம் கொடுத்துட்டு சாராள கொண்டு போயிட்டாங்க. பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டால், அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுடைய தயையை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம். சாரால் போய் கம்ப்ளைண்ட் பண்ணார கடவுள்கிட்ட, என்னங்க தங்கச்சின்னு சொல்றாரு, கேரளாவுக்கு போறோம், இது தமிழ்நாட்டுக்கு போறோம், திருச்சிக்கு. விஜய் நீ ரொம்ப அழகா இருக்கிற, இந்த திருச்சிக்காரங்க சரி கிடையாது, மதுரையும் பக்கத்தில் தான் இருக்குது, அதனால யாராவது நீ என்னைய தங்கச்சின்னு சொல்லுன்னு சொன்னா, நான் நினைச்சேன் என்னைக்காவது ஒரு நாள் இப்படி சொல்லுவேன் அப்படின்ட்டு. இங்க ஒரு ஆபிரகாம் பார்த்து, நீ ரொம்ப அழகுள்ளவள் என்று அறிவேன் என்ன சொல்லித்தான் தெரியணுமா? அப்படிதான் அங்க சொல்றது, பைபிள் சொல்லுது, நீ அழகுள்ளவள் என்று அறிவேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சின்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போனா, அவன் கூட்டிட்டு போயிட்டான். இந்த ஒட்டகம் கழுதை இதெல்லாம் கொடுத்துட்டு, அந்த அம்மா போய் கம்ப்ளைண்ட் பண்ணல. இது மாதிரி இப்படியெல்லாம் சொல்றாங்க எங்க வீட்டுக்காரு, எல்லாம் நியாயமா என்னது இது? ஆனால் கம்ப்ளைண்ட் பண்ணல. இல்ல ஒரு ஜாம் பண்ணுவோம், அது கூட அந்த அம்மா செய்யல, ஒண்ணுமே செய்யல. எந்த கம்ப்ளைண்ட் கிடையாது, எந்த கன்சர்னும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கடவுள் பார்வோனை வாதையால் வாதித்தார் அப்படின்னு சொன்னா, இந்த தாலியில 3 முடிச்சு போடுறோமே, இல்லைன்னா மோதிரம் இப்பெல்லாம் போட்டுக்கிறாங்க, ரொம்ப இது எல்லாம் போட்டுக்கிறோமே, அதுக்கு பொறுப்பாளர் யாரு அப்படின்னு சொன்னா கடவுள். God is the third partner of the family bond. இது போய் ஆண்டவரே என் கேட்கணுன்ற அவசியமே கிடையாது, ஆண்டவரே என்னுடைய மனைவி சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, கணவன் மனைவி கடவுள், இந்த 3 பேர் இணைந்ததுதான் திருமண ஒப்பந்தம், பந்தம். ஒருத்தன் தன்னுடைய மனைவியை இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் கூட போய் ஜெபம், ஆண்டவரே பயமா இருக்குது, அவங்க தூக்குவாங்க வச்சுக்குவாங்கன்ட்டு. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, தலையிடுகிறார். இது நம்ம தயவுசெய்து மனசுல வச்சுக்கக்கூடிய மிக 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 முக்கியமான கருத்து. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். மல்கியா 2வது அதிகாரம் 14வது வசனத்துல பாருங்க. மல்கியா 12வது அதிகாரம் 2வது வசனத்துல என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவின்னு காண போயிடுச்சு இருக்கா? ரைட்டு. கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாய் இருக்கிறார். இதுக்கு முன்னாடி ஒரு வசனம் வந்துச்சு, மத்தேயு 9வது அதிகாரம் 19வது 6வது வசனத்துல, கர்த்தர் இணைத்ததை மனிதன் பிரிக்காது. அப்போ இந்த திருமணத்தினுடைய ஒரு முதலாளி, ஒரு ஓனர் யாரு அப்படின்னு சொன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து.
கர்த்தர் இணைத்தார். கர்த்தர் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவுள். அப்போ நம்ம குடும்பம், கணவன் மனைவி அப்படி இப்படின்னு பேசும்பொழுது சில சமயங்களில் பேச்சு கொஞ்சம் காரசாரமான பேச்சு அப்படியெல்லாம் போகும்பொழுது சில சமயம் என்ன உன்னோட வாழ்றது அப்படின்ற ஒரு விரக்தியான வார்த்தைகள் வெளிப்படும் பொழுது மனசுக்குள்ள நல்லா வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, God is the owner of my marriage. அவரு என்ன கொடுத்தாலும் சரிதான், என்ன எடுத்தாலும் சரிதான், என்ன கிடைச்சாலும் சரிதான், கிடைக்காட்டினாலும் சரிதான், திருமண பந்தம் அந்த கணவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அல்லது மனைவி உயிரோடு இருக்கிற வரைக்கும் இருவருடைய பந்தத்துக்கு ஓனர் யாருன்னா கடவுள். அதனால தான் 127வது சங்கீதம் முதல் வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, கர்த்தர் வீட்டை கட்டாராகில், கணவன் மனைவி என்னத்தான் பிளான் போட்டுக்கிட்டு இருந்தாலும் முடியாது. கர்த்தர் நகரத்தை காவாராகில், அதை காக்கிறவனுடைய பிரயாசம் விருதா. அப்போ எவ்வளவுதான் நம்ம நெருக்கமா காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும், என்கிட்ட ஒரு புத்தகம் இருக்குது, 35 பிளான்ஸ் ஃபார் த சக்சஸ்ஃபுல் ஃபேமிலி. எத்தனை? 35. இப்படியெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க நமக்கு. ஏன்னா அந்த 35 பிளானே நம்ம போட்டு அதை எடுத்து அபியாசம் பண்ணினாலும் கர்த்தர் மூன்றாவது ஆளாக சாட்சியாக இல்லாமல் போனால் 35 திட்டங்களும் என்ன செய்யும்? தவிடுபடியா மாறும். இந்த இடத்துல என்னன்னா, பார்வோன் இந்த அம்மாவை தூக்கிட்டு போய் கழுதை ஆடு மாடுகள்லாம் கொடுத்துட்டு போயாச்சு. ஆனா ஆண்டவர் ஆபிரகாம்ட்டால், என்ன உனக்கு இது இல்லையா அப்படிலாம் கேட்கல. ஆபிரகாம்ட்ட ஆண்டவர் பேசல, சாராள்ட்ட ஆண்டவர் பேசல. நேரம் எங்க போறாரு? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அந்த அம்மாவை இங்க தூக்கிட்டு வந்திருப்ப. ஏன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் திருமணத்தினுடைய ஒரு ஓனர். குவைத்தில் ஒரு செய்தித்தாளில் தான் அந்த என்டிஏவா இது நியூஸ் இருக்குல்ல, இந்தியாவில் அந்த நியூஸில் வந்தது என்னன்னா, குவைத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், உலகத்தில் இதுதான் அதிக இல்லை குறைவான திருமண வாழ்க்கை. எத்தனை நிமிஷம் தெரியுமா தம்பி? 3 நிமிஷம் விவாகரத்தாயிடுச்சு. 3 நிமிஷம். ஆமாம், அவங்க அந்த ராயல் இதுன்றதுனால பேர் சொல்லலையாம். 3 நிமிஷம். என்னன்னா, இவர் என்னமோ சொல்லிட்டு இந்த அம்மா அங்க திரும்பும் பொழுது அந்த கவுன் இருக்குல்ல, அதுல காலு பட்டு இந்த அம்மா தடிக்கு விழுந்துருச்சு. அப்படி சிரிச்சு விட்டாரு. சிரிச்சு விட்டாரு. அந்த அம்மா விழுந்து எந்திரிச்சு, அப்பத்தான் அவரு ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த கையெழுத்து போட்டு அந்த வக்கீல் போய் உட்காந்து இங்க வாங்கன்னு கூப்பிட்டு விவாகரத்து முடிஞ்சிருச்சு. இது உண்மையானதுதான். குவைத்தில் கப்புள் 3 நிமிஷம் தான் அந்த திருமணம் பார்த்தீங்களா எப்படின்ட்டு. ஆனா தேவனை சாட்சியாக வைத்து நடக்கிற எந்த குடும்பத்திற்கும் பொறுப்பு யார் தெரியுங்களா? கடவுள். அவர் பொறுப்படுத்துகிறார் எல்லாவற்றுக்கும். கண்ணீருக்கும் வேதனைக்கும் பொருளாதார நெருக்கடிகளுக்கும் படுக்கையில சுகவீனமாக கிடக்கும் பொழுது, ஆண்டவரே ஒருவேளை என் உயிர் என்னிடத்திலிருந்து போய்விட்டால் என் கணவனுடைய கதி என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்தில் நிற்கிறார். ஏன்னா நீ 2 பேர் மாத்திரம் திருமண பந்தம் அல்ல, நானும் அதற்குள் இருக்கிறேன். அதனால அனுப்பிச்சது நீயா இருந்தாலும், அதுக்கு சம்மதிச்சது நீயா இருந்தாலும், நான் பார்வன்ட்ட போய் நிக்கிறேன்ட்டு ஆண்டவர் எந்தவித ரெக்வஸ்ட் இல்லாமே போய் நிற்கிறார். இது 2வது. முதல்ல என்னன்னா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குடும்பமும் கஷ்டத்திற்குள் போவது விதிவிலக்கல்ல. 2வது, நம்முடைய திருமணத்தினுடைய பொறுப்பாளர், சாட்சிக்காரர், முதலாளி ஆண்டவர். கடைசியாக நான் ஆங்கிலத்தில் சொல்றேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதை தமிழ்லையும் நான் சொல்ல முயற்சி பண்றேன். டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி டசன்ட் மீன் டிஸ்ட்ராய்டு ஃபேமிலி. சீரற்ற குடும்பம் என்பது சீர்குலைந்த குடும்பம் அல்ல. என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொன்னா, அந்த வசனத்துல நீங்க 11 13 வசனத்தை நம்ம ஏற்கனவே வாசித்தோம். அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது
தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடு வைப்பார்கள். ஆகையால் உன்னிமித்தம் எதுக்கு தெரியுமா போறாங்க எகிப்துக்கு? சாப்பாடுக்கு. பஞ்சம். பஞ்சம்னா என்ன? காசு இருக்கு, சோறு இல்லை. யோசேப்பினுடைய காலத்திலே அதுதான், காசு இருக்கு, சாப்பாடு இல்லை. இவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும்ல, கூட்டிட்டு போலாமா? கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போகும்பொழுது திட்டம் எப்படி? ஆபிரகாமனுடைய அந்த சிந்தனை என்ன அப்படின்னு சொன்னா, மனைவிய தங்கச்சின்னு சொல்றாரு. சீர்கற்ற திட்டங்கள். ஆனா சீரற்ற குடும்பம் என்பதனால் அந்த குடும்பம் சீரழிந்த குடும்பம் என்று அர்த்தம் இல்லை. குடும்பத்துல சண்டை சச்சரவு வந்ததுனால அவ்வளவுதான் இந்த குடும்பம். இதெல்லாம் புருஷனாவேன் பொண்டாட்டியா, பொண்டாட்டின்னு கூட சொல்ல, பொம்பளையா நீ அப்படின்னு கூட கேட்பாங்க. மூணாவது ஆள் பார்க்கறதுக்கு இந்த குடும்பம் அவ்வளோதாங்க, இது முடிஞ்சு போயிருங்க, இது நம்பிக்கையே கிடையாது, கொஞ்சம் தண்ணி இருந்தாலாவது கொஞ்சம் வளரும். இது எந்த தண்ணி? பேச்செல்லாம் பார்த்தா ரொம்ப ட்ரையாக இருக்குது, பேச்செல்லாம் ரொம்ப பேச்சு செத்தவனை கூட தோண்டி எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க இங்கே. நீங்கள் இது எப்படி சரியாகும் அப்படின்னு சொன்னால், அது பார்க்கறதுக்கு, கேட்கறதுக்கு, யோசிக்கிறதுக்கு சீரற்ற குடும்பமாக இருக்கும். ஆனால் என்று ஆண்டவர் அந்த குடும்பத்தின் மூன்றாவது ஆளாக இருக்கிறாரோ, அது சீரழிந்து போகக்கூடிய குடும்பமாக என்ன செஞ்சிடாது? மாறிவிடாது. நிச்சயமாக அது மாறிவிடாது. கடைசியா ஒரு வசனத்தை நான் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, குடும்பங்கள் எப்படி ஆண்டவர் சந்திரனையும் சூரியனையும் படைத்தாரோ அதே போல திருமணத்தையும் ஆண்டவர் படைத்தார், குடும்பத்தையும் ஆண்டவர் படைத்தார். அந்த படைப்புக்கு தலைகுனிவு வராமல் நம்முடைய குடும்பத்தை நடத்துவது, பேணி காப்பது நம் ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கிறது. பிரச்சனைகள் வரும்பொழுது உடனே எங்க கடவுளுக்கு கண்ணு இருக்கா காது இருக்கான்னு கேட்டக்கூடாது. உடன்படிக்கை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குடும்பங்களில் கூட பிரச்சனைகளும் வேதனைகளும் வரும். அப்படி வரும்பொழுதெல்லாம் ஆண்டவர் இந்த திருமணத்தின் பொறுப்பாளராக, உரிமையாளராக, சாட்சிக்காரராக இருக்கிறபடினாலே ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய குடும்பத்தை நடுத்தெருவுக்கு கொண்டு விடுவதில்லை. மூன்றாவது, சில பிரச்சனைகள் வர்றதுனால இது அவ்வளோதான், இந்த குடும்பம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க மாதிரி உடனடியாக நான் சொன்னேனே இந்த 3 நிமிஷம் மாதிரி அது மாதிரி போய்விடக்கூடாது. 1 பேதுருவின் புஸ்தகம் கடைசியா 3வது அதிகாரத்தில் ஒரு அருமையான வசனம் இருக்குது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும், அது பேதுரு ரொம்ப அருமையா பயன்படுத்துறாரு அந்த வார்த்தையை. ஸ்திரீகளும் மனைவிகளும் அப்படியெல்லாம் சொல்ல, தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை என்ன செஞ்சாங்களாம்? அலங்கரித்தார்கள். அந்தப்படியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி, அவர் என்ன சொன்னாரு? தங்கச்சின்னு சொல்ல சொன்னாரு. பேதுரு என்ன சொல்றாரு? அவர் தங்கச்சின்னு சொல்லல, என் ஆண்டவன் அப்படின்னு சொன்னார். அத பேதுரு எழுதுறார். அந்தப்படியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால், நீங்கள் நன்மை செய்வது ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருப்பீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். யாருக்கு? நம்ம என்ன செய்யறோம்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் ஆபிரகாமுக்கு சந்ததிகளாய் இருக்கிறோம்னு தானே நம்ம படிக்கிறோம். ஆனா இங்க பேதுரு என்ன சொல்றாரு? சாராளுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்தபடியே புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடினால், சிலவங்க நான் வாசிக்கும் பொழுது, பாஸ்டர் அது உண்மையாது, நான் தான் பலவீனமா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களானபடினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய இங்கிலீஷ்ல என்ன? கணத்துக்கு ஆனர்ன்னு இருக்கும், ரெஸ்பெக்ட் அப்படின்னு இருக்குது. ஓகே, ரெஸ்பெக்ட். சீர்குலைந்த குடும்பம்
அப்படின்னு சொல்லிட்டு எந்த குடும்பமும் ஆண்டவருடைய கிருபையினாலே, குறிப்பாக நம்முடைய குடும்பம் அந்த பட்டியலிலே வந்துவிடக்கூடாது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆரம்பத்திலே அவன் அடைந்த பெரிய பிரச்சனை பொருளாதார பிரச்சனை அல்ல, வழிமாறிய பயணமும் அல்ல. அவனுடைய பிரச்சனை குடும்ப பிரச்சனை. சீரற்ற குடும்பமாக, டிஸ்பங்க்ஷனல் ஃபேமிலியாக மாறினது. ஆனால் ஆண்டவர் அதற்கு பொறுப்பாளராக, சாட்சியாளராக, ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட உடன்படிக்கை செய்த குடும்பமாக இருந்தபடினாலே இன்றைக்கு நீங்களும் நானும் ஆபிரகாமுடைய பிள்ளைகளும் சாராளுடைய பிள்ளைகளுமாய் இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.